ஒரு அறிவிப்பு வந்தது. அது தெரியாத ஒரு எண்ணிலிருந்து வந்தது. நான் திரையில் இல்லை என்று அந்த செய்தி கூறியது. அவன் தனது கைபேசியை பார்த்தான். ஆனால் அந்த முகம் அவனை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு இரவில் அவனது மொபைலில் ஒரு செய்தி வந்தது. அது ஒரு பழைய எண்ணாக இருந்தது. ஆனால் அந்த எண்ணுக்கு ஏற்கனவே உரிமையுள்ளவர் இறந்து விட்டார். அவர் அவனது பழைய காதலி ஆவார். ஆனால் அவளும் இப்போது உயிரோடு இல்லை. அந்த செய்தியில் ஒரு படம் இருந்தது. அது அவள்தான். ஆனால் ஏதோ சரியில்லை. அவள் அழகாக இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் அவனை பார்த்தது போல் இல்லை. அது நேராக அவனை உள்ளே பார்த்தது போல் இருந்தது. திடீரென அவள் ஒரு அழைப்பை விடுத்தாள். அவன் அதை எடுக்க தயங்கினான். ஆனால் அழைப்பு நிற்கவில்லை. அவன் அதை எடுத்தான். அந்த பக்கத்தில் அமைதி இருந்தது. பிறகு ஒரு மென்மையான குரல் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று கூறியது. அந்த குரல் அவனது மொபைலில் இருந்து வந்தது. ஆனால் அது அவனுக்கு பின்னால் இருந்து வந்தது. அவன் மெதுவாக திரும்பினான். அவள் அங்கே நின்றிருந்தாள். அதே சிரிப்பு. ஆனால் அது மனித சிரிப்பு அல்ல. அடுத்த நாள் அவன் காணவில்லை. ஆனால் அவனது மொபைல் மட்டும் கிடைத்தது. அதில் ஒரு புதிய செய்தி அடுத்தது என்று இருந்தது.